இன்னொன்று டாபிக் பார்க்கணுன்னாக்கா என்ன சொல்ல வரேனாக்கா இன்னைக்கு பார்த்ததில்ல இவங்க மேகதாது அணைக்கு பற்றி தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அணை கட்டக்கூடாது. அதை பேஸ் பண்ணி பார்க்க போகும்போது இந்த சீனாக்காரங்க வந்துட்டு இப்போ இந்தியாவுக்கு ஒரு தொல்லை கொடுக்கும்போது ஒரு அணை கட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது எங்கே கட்டுறாங்கனாக்கா திபெத்தில் கட்டுறாங்க. கிட்டத்தட்ட அது உலகத்திலே இருக்கிறதுலே பெரிய அணை. அதை பேஸ் பண்ணி தான் அவங்க கரண்ட் எடுக்க போறாங்க. ஒரு நீர் மேலாண்மையை வச்சு கரண்ட் எடுக்கிறதுல வந்துட்டு உலகத்திலேயே அதான் பெரிய லெவல் பண்றது. அது உலகத்திலேயே கிட்டத்தட்ட அது அவங்க 2030 முடிக்க போறாங்க. அது முடிச்சாக்கா அவங்க கிட்ட வர அந்த கரண்டோட ஒரு வேல்யூ வச்சு யூகேக்கே கரண்ட் கொடுக்கும். யூகே ஃபுல் சிட்டியை ஃபுல்லாத்துக்கும் கரண்ட் கொடுக்குற அளவுக்கு அங்க இது பண்ண போறாங்க. அந்த அனல் மில்லையும் கட்டிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனைனாக்கா இது நம்மளுக்கு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னாக்கா இவங்க அங்கே பிளாக் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கிட்டத்தட்ட அவ்வளோ தண்ணியில் அங்கே நிறைய கனிம வளத்தோடு வருங்க. அந்த மலையில் இருக்கிற கனிம வளம்லாம் வந்துட்டு ஒரு வண்டல் மண்ணாக கரைஞ்சி வந்து நம்ம அருணாச்சல் பிரதேசில் வந்து பிரம்மபுத்திரா நதியை இங்கே கரைஞ்சி இங்கே விவசாயிங்களுக்கு, அஸ்ஸாமில் இருக்கிற விவசாயிங்களுக்கு அந்த தண்ணி போய் சேர்ந்து அவங்க மண் வளம் நல்லா இருக்குங்க. கிட்டத்தட்ட அவங்க பிளாக் பண்ணிட்டாங்கனாக்கா அந்த மண் வளம்ன்றது போயிடுங்க. அந்த வண்டல் மண் வர்றது இது கம்மியாயிடும். நம்ம அந்த மண் வளம்லாம் இதில் வராதுங்க. அது ஒரு அது எங்கேருந்துனாக்கா திபெத்லேருந்து நம்ம அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு அங்கேருந்து பிரம்மபுத்திரா நதியா வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் வழியா கடல்ல போய் கலக்குதுங்க. இது அவங்க எந்த கான்செப்ட்ல பண்றாங்கன்னாக்கா அவங்களுக்கு இயற்கையாவே அங்க மலை அமைஞ்சு போயிருக்குதுங்க. அது கிட்டத்தட்ட அந்த மலையில பாத்தீங்கன்னாக்கா யூ ஷேப்ல தண்ணி வருது. அங்க உருவாவது தண்ணி மலைக்கு மேல 6000 ஃபீட்டுக்கு மேலங்க. அது அந்த மலைக்கு மேல லெஃப்ட் சைட்லயும் ரைட் சைட்லயும் உருவாகி தண்ணி கீழே வந்து அப்படியே இங்க வந்துட்டு அருணாச்சல் பிரதேஷ் வந்துட்டு அங்கேருந்து பிரம்மபுத்திராவாக வந்துட்டு இங்க இப்படி போகுதுங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னாக்கா அந்த மலையோட உச்சியில ஒரு பெரிய ஹோல் கொடைஞ்சி கீழே சென்டர் ஆஃப் மலைக்கு நடுவுலயே கொண்டு வந்துட்டு ஒரு பெரிய பெரிய பைப்லைன் கொண்டு வந்துட்டு அந்த மலையோட இந்த எண்ட்ல கொண்டு வரப்போம். கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் 6000 அடி மலையில இருந்து நடுவுல 50 கிலோமீட்டர் கொண்டு வந்துட்டு இந்த ரெண்டு சைடு வருது பாத்தீங்கன்னா தண்ணி அதை பிளாக் பண்ணிடுவாங்க. பிளாக் பண்ணிட்டு எல்லாமே அந்த தண்ணி அந்த 6000 அடியில இருந்து அவ்வளவு ஃபாஸ்டா கீழே கொட்டுற மாதிரி அந்த பைப்ல 50 கிலோமீட்டர் கீழே வந்துட்டு அவ்வளவு ஃபோர்ஸா கொட்டுற தண்ணியை வச்சு அந்த ப்ரொப்பலர் சுத்தவும் அதை வச்சு இவங்க கரண்ட் இது பண்ணிட்டு மெகாவாட் உங்களுக்கு வருதுங்க. இதுல பண்றாங்க. கிட்டத்தட்ட அவங்க கிட்ட 2-3 இருக்குதுங்க. அதை தாண்டி இந்த வேர்ல்ட்லயே இதான் ஃபர்ஸ்ட் இயற்கையிலே பண்றது. கிட்டத்தட்ட 3-4 லேயரா வருதுங்க. அது அந்த இது லேயரா கட்டுறாங்க. அந்த டேமே 3-4 லேயரா கட்டி அழகா வந்து தண்ணி இவங்க பண்ணி பண்றாங்க. அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா ஃபியூச்சர்ல பாத்தீங்கன்னாக்கா வாட்டர் பேஸ்ட் பண்ணி தான் வார் வரும்ன்றாங்க. இன்கேஸ் ஃபியூச்சருக்கு நம்மளுக்கும் இப்போ சப்போஸ் சைனாக்கும் வார் வந்துச்சுனாக்கா அவங்க அவ்வளவு தண்ணி வெய்ய காலத்துல தேக்கி வச்சுட்டு நம்ம தண்ணி விடாமையும் பண்ணலாம். இல்ல ஓவர் ஃபிளட் ஆகிற மழை காலத்துல நம்மளுக்கு தண்ணியை ஃபுல்லா திறந்து விட்டாங்கன்னாக்கா அவ்வளவு பெரிய லெவல்ல பண்றாங்க. கிட்டத்தட்ட லேயரா இருக்குங்களாம். அந்த அணையோட ஷேப்பே லேயரா பண்ண போறாங்களாம். இது வரைக்கும் அந்த கான்செப்ட்ல பண்ணல. அதுவெல்லாம் இயற்கையாவே அவங்க மலை மேல இருந்து தண்ணி வர்றது அவங்க குழாயில அவங்க கிளீனா எடுத்து கொண்டு வந்து இந்த ப்ரிப்பரர்ல பண்றதுக்குலாம் அவங்க பண்ணிட்டாங்க. அவ்வளோ தண்ணி தேக்க வைக்க போறாங்க. அந்த தண்ணி திறந்து விட்டாங்கன்னாக்கா அருணாச்சல் பிரதேஷ், அஸ்ஸாம்லாம் சுத்தமா ஃபுல்லா ஃபிளட்டட் ஆயிடுங்களா. அப்படி ஒரு சான்ஸ் இருக்குது. அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னாக்கா நிலநடுக்கம் வர ப்ராப்ளம். அங்க இருக்கிற டெக்டானிக் பிளேஸ்லாம் வந்துட்டு நகரத்துக்கான நிறைய வாய்ப்பு இருக்கு. இப்போ உலகத்துல இங்கெல்லாம் நிலநடுக்கம் வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி திபெத்லயும் அந்த இடத்துல ஒரு முக்கியமான இடம். அதுவும் நிலநடுக்கம் ஆகிறதுக்கான இடம். இவ்வளவு தண்ணி தேக்கி வச்சாக்கா நிலநடுக்கமும் ஆக சான்ஸ் இருக்குதுங்க. இதுக்கு வந்துட்டு இந்த இந்தியாவுக்கு இப்ப அதுக்காக என்ன பண்ண போறாங்கனாக்கா கவுண்டர் டேம் கட்ட போறாங்க. எங்கன்னாக்கா அருணாச்சல் பிரதேசத்துல ஒரு கவுண்டர் டேம். அது பிரம்மபுத்திரா நதி அங்கேருந்து வர தண்ணி ஓரளவு கவுண்டர் டேம் கட்டி சப்போஸ் தண்ணி நம்மளுக்கு கம்மியா இருக்கும்போது அந்த டேம்ல இருந்து தண்ணி எடுத்து யூஸ் பண்ணிக்கணும் பண்ண போறாங்க. அதுவும் இல்லாத தவறி அவங்க நிறைய ஓபன் பண்ணாலும் அதை தேக்கி வைக்கிறதுக்கும் ஒரு பெருசா கவுண்டர் டேம் கட்டுறாங்க. அதுக்கப்புறம் ரிவர் பேங்க்லாம் ஸ்ட்ராங் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வராங்க. அதாவது இந்த அஸ்ஸாம் சைட்லயும் ஃபுல்லா அருணாச்சல் பிரதேஷ் அஸ்ஸாம் சைட் ஃபுல்லா வர இதுல ரிவர் ஃபுல்லா அது ஒரு பேங்க் எல்லாம் நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி ஃபிளட் ஆகாத மாதிரி ஹைட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு ஓரளவு இந்தியா அதுக்கு முன்னெடுத்துட்டு வராங்க. ஆனா 2030 அதை ஓபன் பண்ண போறாங்க. அது அந்த டேம் ஃபுல் ஃபிளட்ஜா ஒர்க் ஆரம்பிச்சிடும் சைனா. அது இதுல இருந்து நான் ஒரு சின்ன பாடம் ஒன்று கத்துக்கிட்டு நினைச்சது என்னன்னாக்கா இப்போ கவுண்டர் டேம் இந்தியா கட்டுது. அது போல மேகதாது அணை இவங்க கட்டுறாங்கன்னாக்கா
அதில் ஃப்ளட்டோட நிறைய ஃப்ளட் வந்தாக்கா அதை திறந்து விடுவாங்க, கட்டுறாங்க. அது இவங்க என்ன லீகலாக என்ன ஆக்ஷன் எடுத்து அதை கட்ட விடாமல் பண்ண போகிறாங்களோ அது அடுத்த லெவல். ஆனால் இத்தனை நாள் இவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்குல்ல நம்மளுக்கு, எத்தனையோ தடவை எவ்வளோ பெரிய பெரிய ஃப்ளட்டில் கடலை போய் கலந்துருக்கு. அந்த மாதிரி நம்ம அடுத்த லெவலில் இங்கே என்ன நம்ம தண்ணி தேக்கிறதுக்கு எந்த இடத்துல டேம் கட்டினா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், விவசாயிகளுக்கு யூஸ்ஃபுல்லாக, தஞ்சாவூர் சைட்லலாம் அவங்களுக்குலாம் தேவைன்னாக்கா எங்கெங்கே டேம் கட்டினாக்கா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்னி வரைக்கும் இந்த 2 கவர்மெண்ட் வந்து அதை பற்றி யோசிக்கிறதே கிடையாது. எப்போ பார்த்தாலும் காவிரி தண்ணி தரல, இல்லை அவங்க டேம் கட்டுறாங்க, இதை பற்றி நாங்கள் கோர்ட்டில் போட்டிருக்கோம், கோர்ட்டும் சொல்லி அவங்க மதிக்கல. இவ்வளோ ஏங்க, இதை தாண்டி எவ்வளோ அங்கே வெள்ளமாக தண்ணி கரை போட்டு ஓடும்போது கடலை தான் கலக்குது அவ்வளோ தண்ணியும். அதை எங்கன்னா ஒரு அணையை கட்டி வச்சோ, அதை எங்கன்னா ஒரு ரீரூட் பண்ணி ஒரு பெரிய ஏரியிலையோ இல்லை எதையோ பண்ணலாம்ல. அதெல்லாம் பண்ணுறதுக்கு இல்லை. அதெல்லாம் இவங்க இந்த இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டாவது இதெல்லாம் யோசிச்சு இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சா நல்லா இருக்குங்க. இதுதான் இந்த பதிவோட, இந்த காமெண்ட் ஒரு சின்ன பதிவு.